வணக்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் நடந்த ஜாப் ஃபேர். ஸோ 2022 ஆகஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்ட இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாம். ஸோ இதில் என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ பார்ப்போம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜாப் ஃபேர் கோயம்புத்தூரில் இருக்கிற ரத்னம் குளோபல் யூனிவர்சிட்டியில் தான் நடந்தது. இதில் மோர் தென் 300+ கம்பெனிஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் 8th to PG வரையும் இங்கே வந்து ஹையர் பண்ணாங்க. உள்ளே போனது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு டேரெக்டாக ஹையரிங் பண்ணுற பிளாக் போனால் அங்கே ஒரே க்ரௌடு. சரி, ஓகே, இதில் நமக்கு ஏற்ற மாதிரி ஜாப் இருக்கான்னு பார்த்தா அவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா எல்லாத்துக்கும் வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி கொடுத்து எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டி போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே வந்து மினிஸ்டர் வராங்க, ஸோ இங்கேயே 3 hours வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ண வச்சாங்க. கடைசியில் பார்த்தா எங்களை எங்கேயுமே ஆஃபர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடலை. ஒரு கம்பெனி மட்டும் போயிட்டு நாங்கள் அதோடு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர்த்துக்கு மட்டும் கண் துடைப்புக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அகைன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்டாஃப்ஸே வந்து எங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மாதிரி கொடுத்தாங்க. நான் அந்த ஆஃபர் லெட்டர் மட்டும் காட்டுறேன், அது மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மக்களே, ஆஃபர் லெட்டர்னு சொன்னேன்ல, இதுதான் ஆஃபர் லெட்டர். ஹெட்டர் பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட். கீழே வந்து சீல் இல்லை, சிக்னேச்சர் வந்து அந்த எம்ப்ளாயரோடது. மேலே யார் கொடுத்தா என்ன ஏது ஒன்றுமே இல்லைங்க. இதை வந்து இந்த ஃபைலில் வச்சு கொடுத்தாங்க, இந்த ஃபைல். ஸோ இந்த ஃபைல் வச்சு அதை தான் நாங்கள் வந்து ஸ்டேஜில் வாங்கினோம். இதில் இது எதுக்கு கொடுத்தாங்க என்னன்னே தெரில, ஜஸ்ட்டு நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த கம்பெனி இருக்கா இல்லையா என்னங்கிறது கூட தெரில. எங்களுக்கு யாருக்குமே அங்கே உட்கார்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா 3 hours அங்கே உட்கார வச்சுட்டாங்க. வேறு எந்த ஜாப் ஆஃபர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடலை. ஏன்னா மினிஸ்டர் வராங்க, நீங்கள் அவங்க பேசினதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டே இருந்தோம். சரி, அதை முடிச்சுட்டு போய் பார்க்கலாம். ஒரு 1 o'clock முடிஞ்ச 3 hours ஆச்சு. 1 o'clock போய் முடிச்சுட்டு போய் பார்த்தா நிறைய கம்பெனிஸில் வேகன்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வரவே இல்லை. இது வந்து எதுக்கு நடத்துனாங்க என்னன்னே தெரியல. ஸோ இப்போது 2-3 கம்பெனியில் நாங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபர்தராக அவங்க மண்டே வர சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன். பார்ட் 2ல் நம்ம என்னங்கிறது நான் ஃபுல் டீட்டெயில்டாக இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு தெரியலைங்க, ஏதோ பேருக்கு கண் துடைப்புக்கு நாங்களும் நடத்துகிறோம் அப்படின்னு நடத்தியிருக்காங்க. அது மட்டும் கிளியராக தெரியுது. ஃபர்தராக வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ எங்களோட கேள்வியாக இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. என்னடா